பாத்ரூமில் எதுக்குடா பெட்டு போட்டு வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் மவுண்ட் ரோட்டில் ஒரு நல்ல ஹோட்டலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். மவுண்ட் ரோட்டில் உள்ள எல்லா ஹோட்டலும் ஃபுல்லாக இருக்கும்போது முகல் புகாரி மட்டும் ஃப்ரீயாக இருந்துச்சு. புகாரியை விட இங்கே மெனு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஹோட்டலில் ட்ரீட் வைக்கிற உங்கள் பணக்கார ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் ஹோட்டலோட ஆம்பியன்ஸும் அவங்களோட ப்ரெசன்டேஷனும் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பிளேட் வச்சுருக்காங்க. அது வெறும் டெக்கரேஷனுக்கு தான், பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் பையனையும் கூப்பிட்டு வந்திருந்தோம். அவனுக்கு ஸ்பெஷலாக பேபி சீட்டர் கொடுத்துருந்தாங்க. அவன் அதில் உட்காரவே மாட்டேன்ட்டான். நான் என் பக்கத்தில் நிற்க வச்சு அவன் கொடுத்த வெல்கம் ட்ரிங்க் ஒரு கிளாஸ் அவன் கையில் கொடுத்தேன். ரொம்ப க்யூட்டாக பார்த்து சிரிச்சிட்டு இருந்தான். திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, ஜூஸை ஏன் மேலே கொட்டிட்டு அதை நான் தான் தொடப்பேன்ற பேரில் போட்டு என்னை அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி நாங்கள் விளையாண்டுட்டு இருந்த கேப்பில் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்தது நான்வெஜ் பிளேட்டர் தான். இந்த பிளேட்டரோட ப்ரைஸு 2700 rupees. ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஜாஸ்தி தான். இதில் என்னென்னா மட்டனு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, ப்ரான்னு இந்த 4 டிஷ்ஷும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ரானை டேஸ்ட் பண்ணேன். அவங்க கொடுத்த மைனஸ்க்கும் அதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஃபிஷ்ஷோட கன்சிஸ்டன்சி பார்த்தேன். ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. நான் சீ ஃபுட் அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன், பட் ஆனால் இங்கே டேஸ்ட் பண்ணது எனக்கு முன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுக்கு ஒரு குப்பஸ் கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. அது கூட அவங்க கொடுத்த மட்டன் ஷீக் கபாபும் சிக்கனையும் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். எல்லாமே அல்டிமேட்டாகவே இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நாங்கள் ஆர்டர் பண்ண நூடுல்ஸு, ரைஸு, பரோட்டா, சிக்கன் ஒயிட் கிரேவி எல்லாமே வந்துருச்சு. எல்லாத்தையும் என் பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு டேஸ்ட்டு பார்க்கலான்னு எடுத்து என் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். இந்த சிக்கன் ரைஸை நான் டேஸ்ட் பண்ணும்போது கவனித்த விஷயம் என்னென்னா, எல்லா ஹோட்டல்லையுமே அந்த சிக்கன் ரைஸ் வந்து ஹாஃப் குக்டாக தான் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இங்கே ரொம்ப சாஃப்டாகவே பண்ணியிருந்தாங்க. நூடுல்ஸும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதை சாப்பிடும்போதே நமக்கு டைஜஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீட் பரோட்டாவும் சிக்கன் ஒயிட் கிரேவியும் காம்பினேஷன் சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் மைல்டாக இருந்துச்சு. இதில் ஒரு குறை சொல்லணுன்னா அதில் உள்ள சிக்கன் தான். அது சாஃப்டாகவே இல்லை, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இது நம்ம டேஸ்ட் பண்ணி முடித்த உடனே நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் முர்த்தபாவும் வந்துருச்சு. இதை நம்ம ஏரியாவில் உள்ள நிறைய கடைகளில் சாப்பிட்ருப்போம். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், அதே டைமில் பயங்கர ஆயிலியாகவும் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பைஸியாகவும் இல்லை, ஆயிலியாகவும் இல்லை, ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம ஏரியாவில் சாப்பிட்றதுல ரொம்ப திக்னஸாக உள்ள ஸ்டஃபிங் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் ஸ்டஃபிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம காரில் வீட்டுக்கு கிளம்புனோன்னு பையனுக்கு ஆட்டத்தை பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போய் உங்கள் வேலையை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.